இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிந்துபாத் கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். சிந்துபாத் ஒரு முறை புயலில் சிக்கி ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒதுங்குகிறார். அந்த கரையிலே கடக்க முயற்சி செய்யும்போது அதன் அருகில் ஒரு வயதானவர் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறார். அந்த மனிதருக்கு உதவும் நோக்கத்துடன் அவரிடம் சென்று மறுகரைக்கு செல்ல வேண்டுமா என்று கேட்கிறார். அவரும் ஆம் என்று தலையை ஆட்டுகிறார். உடனே அவரை தன் முதுகில் சுமந்து கொண்டு ஆற்றங்கரையை கடந்து விடுகிறார். கடந்தவுடன் அவரை இறங்க சொன்னால் அவர் இறங்க மறுக்கிறார். அப்பொழுதுதான் சிந்துபாத்துக்கு தெரிகிறது, இவரை இறக்கி விடுவது அவ்வளவு சுலபம் இல்லை என்று. காடு மேடெல்லாம் அவரை சுமந்தபடியே சுற்றி திரிகிறார். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு குடுவையில் திராட்சை பழங்களை பறித்து போடுகிறார். அதனை நொதிக்க விடுகிறார். அது நொதித்து மதுவாக வரும் வரை வெயிட் பண்ணி அந்த மதுவை அந்த மனிதனுக்கு கொடுத்து அவன் மயங்கியவுடன் அவனை இறக்கி விட்டு தப்பித்து செல்கிறார். இது பழங்கதை. புதுக்கதை ஒன்று சொல்லத்தான் போகிறேன். அது ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு முறை பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருக்காரு ஒருவர் லிஃப்ட் கேட்குறாரு. இவரும் தான் செல்லும் இடம்தானே, இறக்கி விட்டு விடலாம் என்று அவரை ஏற்றி கொண்டு செல்கிறார். வழியில் போலீஸ் வழி மறிக்கிறாங்க. ரோந்து நடக்குது. இவரை பார்த்து கேட்குறாங்க, யார் பின்னால் உட்காந்துருந்தது அப்படின்னு. எனக்கு தெரியாது, லிஃப்ட் கேட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரி மற்றொரு கான்ஸ்டபிளை பார்த்து அவரை செக் பண்ணும்படி கூறுகிறார். அந்த மனிதரிடம் இருந்து 4 லட்சம் ரூபாயை கான்ஸ்டபிள் கண்டுபிடித்து எடுத்து வருகிறார். இடுப்பில் கட்டி வைத்திருந்தார். கேரளக்காரர் என்று சொல்கிறார். மாட்டு சந்தைக்காக வந்ததாகவும் கூறுகிறார் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த மனிதர் திருவென்று முழிக்கிறார். அப்போதுதான் அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறார், இதுவே அவர் கஞ்சாவோ போதைப் பொருளோ இடுப்பில் கட்டியிருந்தால் நாங்கள் உங்களை 2 பேரையுமே ஜெயிலில் வச்சுருப்போம். பணம் அங்கே போய் உங்களை விட்டுறேன்னு சொல்லி அந்த மனிதருடைய லைசன்ஸை செக் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்போது அந்த மனிதர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். என்ன நண்பர்களே, லிஃப்ட் கொடுக்கும் பழக்கம் உங்களுக்கும் இருக்கும். இந்த கதையையும் உண்மை நிகழ்வையும் கேட்டவுடன் லிஃப்ட் கொடுக்கலாமா கூடாதா என உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். சில நேரம் உண்மையாக அவசர உதவி கேட்பவர்களுக்கு உதவத்தான் தோன்றும். ஆனாலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்கள். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.